ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு திருச்சியில் நடக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது திருச்சியில் பூனமலை ஜி கார்னரில் தான் நடக்க போகுது. இந்த இடம் ரயில்வே கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க கிட்ட அனுமதி கேட்டு ரிக்வெஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்களாம். அண்டு மாநாடுக்காக மைதானத்தை மெஷர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியையும் மாநாட்டில் தான் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கட்சி கொடி இந்த மந்த் ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லை இவங்க தெரியாம இந்த நியூஸ் போட்டிருக்காங்களான்றது தெரியல. பட் மாநாடுக்கு முன்னாடியே கட்சி கொடியை ரிவீல் பண்ணாதான் மாநாடுக்கு வர்ற தொண்டர்கள் எல்லாருமே கட்சி கொடியோட வருவாங்க. ஸோ டக்குன்னு மக்கள் எல்லாருக்குமே போய் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். அண்டு மாநாடு நடக்கிற இடம் ஃபுல்லாகவும் கட்சி கொடி சுற்றி இருந்துச்சுனாலுமே அதுவுமே பயங்கரமா இருக்கும். ஸோ கட்சி கொடியை எப்போ ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்றத மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போதைக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அப்டேட்ஸ் தான் தேவை. ஸோ அதனால தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி பணிகளை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டெய்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட அப்டேட்ஸ் தான் ஏதாவது விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ரிலீஸ்க்குமே இன்னும் ஒரு 27 டேஸ் தான் இருக்கு. இதுல ஆடியோ லான்ச் வேற மோஸ்ட்லி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு ப்ரொமோஷனை பெருசா பண்ணா நல்லா இருக்கும். தென் ட்ரெயின் பஸ்ன்னு போஸ்டர் ஓட்டுற அந்த ஒரு ஆஃப்லைன் ப்ரொமோஷனையாவது ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.